ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 7ஆம் தேதி அப்புறம் ஜனவரி 8ஆம் தேதி இந்த 2 நாட்களுமே இந்த மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி திதி நிறைஞ்சிருக்கு. அதுவும் தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த ஒரு இலை, இந்த ஒரே ஒரு திரி உங்க கையில இருந்தாலே போதும். எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தானாக தேடி வருவதை நீங்க பார்க்க முடியும். அது என்ன வழிபாட்டு முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நாளைய தினம் பஞ்சமி அன்னைக்கு என்ன வழிபாடு செய்ய போறோம் அப்படிங்கிறத பற்றி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில எவ்வளவு முயற்சி செஞ்சும் தீராத கடன் தொல்லை இருக்கு. அதே மாதிரி நீண்ட நாட்களாவே உடல்நல பிரச்சனை இருக்கு, எதிரிகள் தொல்லை இருக்கு. இது மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்க கவலைப்பட வேணாம். பஞ்சமி திதி அன்னைக்கு நாம வீட்டுல வாராகியம்மனை வழிபடும் போது வீட்டுல இருக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கி நல்லது மட்டுமே நடக்கும். வாராகியம்மன் அருள் மூலியமா சகல சௌபாக்கியங்களை நம்ம பெற முடியும். பஞ்சமி திதி அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு 2 முறை வரும். அமாவாசை பௌர்ணமி முடிந்து 5வதாக வரக்கூடிய திதி பஞ்சமி திதி. பஞ்சனா 5. வாராகியம்மன் நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தேவதை. அதனாலதான் சொந்த வீடு நிலம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க, சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாராகியம்மனை தொடர்ச்சியா வணங்கிட்டு வரலாம். அதே மாதிரி வாழ்க்கையில எதிரிகள் தொல்லை அதிகமா இருக்கு. கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் இது மாதிரி எல்லா பிரச்சனைகளும் வாட்டி வதைக்குது. எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை அதிர்வுகள் வீட்டுல அதிகமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க பஞ்சமி திதியில வாராகியம்மனை வழிபடும் போது எக்கச்சக்கமான பலன்கள் கிடைக்கும். பார்க்கறதுக்கு தான் வாராகி அம்மன் ரொம்ப உக்கிர தேவதையா காட்சி அளிப்பாங்க. நாம முழு பக்தியோட நம்ம வணங்கும் போது குழந்தை மாதிரி நம்ம என்ன கேட்கிறோமோ அந்த வரனை நமக்கு வாரி வழங்குவாங்க. வாராகி அம்மனும் சப்த கன்னிகள்ல ஒருத்தவங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பேரு, புகழ், செல்வம், சொத்து இதெல்லாம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வளர்பிறை பஞ்சமியில வாராகி அம்மனை வணங்கலாம். எதிரிகள் தொல்லை தீரணும், கடன் தீரணும், இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் முடிவுக்கு வரணும், கவலைகள் காணாமல் போகணும்னு நினைக்கிறவங்க தேய்பிறை பஞ்சமி அன்னைக்கு வாராகி அம்மனை வணங்குறது ரொம்ப விசேஷம். இந்த ஆங்கில புத்தாண்டு பிறந்து ஜனவரி மாதம் வந்திருக்கக்கூடிய இந்த முதல் பஞ்சமி நமக்கு ரொம்ப விசேஷமான பஞ்சமி திதியா வந்திருக்கு. காரணம், ஜனவரி 7ஆம் தேதி ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமி திதி ஜனவரி 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. நிறைய பேருக்கு கேலண்டரை பார்த்துட்டு ஒரு சில கேலண்டர்ல பஞ்சமி 8ஆம் தேதியும் ஒரு சில கேலண்டர்ல ஜனவரி 7ஆம் தேதியும் போட்டிருக்காங்க. எந்த நேரத்துல வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கு. பஞ்சமி திதி அப்படின்னு சொன்னாலே மாலை நேரத்துல வழிபாடு செய்யறது தான் ரொம்ப விசேஷம். இப்ப உதாரணத்துக்கு இந்த மாதம் ஜனவரி 7ஆம் தேதி காலையில 11:35 ஆரம்பிக்கக்கூடிய பஞ்சமி திதி ஜனவரி 8ஆம் தேதி காலையில 11:33 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஜனவரி 7ஆம் தேதியும் உங்களுக்கு நாள் முழுக்க பகல் முழுக்க பஞ்சமி இருக்கு. ஜனவரி 8ஆம் தேதி காலையில 11:30 வரைக்கும் பஞ்சமி இருக்கு. மாலை நேரத்துல பூஜை பண்றவங்க ஜனவரி 7ஆம் தேதியையும், இல்ல நாங்க வாராகியம்மனுக்கான வழிபாட்டை பிரம்ம முகூர்த்தத்துல பண்ண ஆசைப்படுறோம், அதுலயும் மார்கழி மாதத்துல வரக்கூடிய பிரம்ம முகூர்த்தத்துல பண்றது விசேஷம்னு நினைக்கிறவங்க ஜனவரி 7ஆம் தேதியும் பண்ணிக்கலாம், ஜனவரி 8ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையும் பண்ணிக்கலாம். அது ரொம்ப விசேஷம். கூடுமான அளவுக்கு ஒரு நாள்ல அதிகபட்சமா இருக்கக்கூடிய நேரம் ஜனவரி 7ஆம் தேதி தான். ஏன்னா 11:30 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரங்கள் இந்த ஒரு பஞ்சமி திதி அன்றுதான் நீடிக்கிறதால நீங்க ஜனவரி 7ஆம் தேதி புதன்கிழமையே தாராளமா பஞ்சமி திதியா கணக்குல எடுத்துக்கிட்டு வழிபாடு செய்யலாம். தவற விட்டவங்களுக்கு ஜனவரி 8ஆம் தேதி காலையில 11:30 வரைக்கும் நேரம் இருக்கு. இந்த நாள்ல நம்ம பண்ணக்கூடிய பரிகாரங்கள், வழிபாட்டு முறைகள் எக்கச்சக்கமான மாற்றங்களை ஏற்படுத்தும். அதுலயும் இந்த ஒரு இலை உங்க கையில இருந்தாலே போதும். அந்த இலை தான் கற்பூரவள்ளி இலை. கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது பல மருத்துவ குணமும் மகத்துவமும் நிறைந்த அற்புதமான ஒரு பொருள். இந்த கற்பூரவள்ளி இலைகளும் அது கூட பச்சை நிற திரி இருக்கணும். வாழ்க்கையில சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கணும், வாழ்க்கை செம்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பச்சை நிற திரி தீபத்தை வீட்டுல எந்த கடவுளுக்கு வேணா ஏத்தலாம். அதுலயும் புதன்கிழமையில வரக்கூடிய பஞ்சமி திதி ரொம்ப விசேஷம். புதன்கிழமை புத்திகாரகனாக இருக்கக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்தது. புதன் பகவானுக்கு உரிய நிறம் என்ன தெரியுமா? பச்சை தான். இந்த பச்சை நிற தீபத்தை திரி நாட்டு மருந்து கடைகள்லையும் சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். அப்படி ஒருவேளை நாளைய தினம் அதுக்குள்ள அந்த பச்சை நிற திரியை பயன்படுத்த முடியாதவங்க, வாங்க முடியாதவங்க, நீங்க தினமும் வீட்டுல தீபத்துக்கு பயன்படுத்தக்கூடிய திரியவே பயன்படுத்தி இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஆனா கண்டிப்பான முறையில 5-8 எண்ணிக்கையில கற்பூரவள்ளி இலைகள் உங்க கையில இருக்கணும். எல்லார் வீடுகள்லயும் வாராகியம்மன் போட்டோ இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்கக்கூடியவங்க வாராகியம்மன் போட்டோவை கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கலாம். அப்படி போட்டோ வைத்து வழிபடக்கூடிய வழக்கம் இல்லாதவங்க
வீட்ல இருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா தெய்வங்களுக்கும் முன்னாடி, இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு தீபத்தை ஏத்தி வைத்து, அந்த தீபத்த நீங்க வாராகி அம்மனாக பாவித்து, இப்ப நாம சொல்லக்கூடிய பரிகாரத்த பண்ணலாம். 5லேருந்து 8 எண்ணிக்கையில எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த கற்பூரவள்ளி இலைகள் இருக்கு இல்லையா? அத கழுவி சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க. அது ஓரளவுக்கு ஈரம் இல்லாத மாரி காய்ந்த நிலையில இருக்கணும். பறிச்சுட்டு வந்ததுக்கு பிறகு உடனே கழுவி கூட அத சுத்தப்படுத்தி நீங்க பயன்படுத்திக்கலாம். பச்சை நிற திரி இருக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க. இல்லாதவங்க என்ன திரி இருக்கோ அத பயன்படுத்திக்கோங்க. அந்த 5 கற்பூரவள்ளி இலைகள் இருக்கு இல்லையா? அந்த 5 இலைகளையும் வாராகி அம்மன் பாதத்துல வச்சு முதல்ல எடுக்கணும். அப்படி வாராகி அம்மன் ஃபோட்டோ இல்லாதவங்க, இருக்கக்கூடிய தீபத்துல, இல்ல வாராகி அம்மனா பாவிக்கக்கூடிய அந்த தீபத்துல, அந்த 5 கற்பூரவள்ளி இலைகளையும் வச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறமா சின்னதா ஒரு தட்டு மேல அந்த 5 இலைகளையும் வச்சுடுங்க. அதுக்கு நடுவுல ஒரே ஒரு மண் அகலுக்கு வைத்து தீபம் போடணும். நெய் தீபம் போட்டாலும் சரி, தீப எண்ணெய் ஊற்றி தீபம் போட்டாலும் சரி, அது உங்க விருப்பம் தான். ஆனா, அந்த கற்பூரவள்ளி இலைகளுக்கு மத்தியில அந்த தீபம் எரியிற மாரி பார்த்துக்கணும். முடிஞ்சா அப்படி எரியக்கூடிய அந்த தீபத்துல, அந்த தீப எண்ணெயில ஒரே ஒரு கற்பூரவள்ளி இலைய மட்டும் எடுத்து சிறிய துண்டுகளா நறுக்கி அந்த எண்ணெயில போடலாம். கற்பூரவள்ளி இலை அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு ரொம்ப உகந்த ஒரு பொருள். கற்பூரவள்ளி இலையா இருக்கட்டும், வெற்றிலையா இருக்கட்டும், இது மாதிரி காரம் மிகுந்த பொருட்கள், மிளகு, இது எல்லாத்துலயும் வாராகி கடாட்சம் இருக்குதாம். அதனால தான் வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதியில வாராகி அம்மனுக்கு மிளகு வடை செய்து படைக்க சொல்றாங்க. மிளகு, வெற்றிலை, கற்பூரவள்ளி இது மாதிரி காரம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயுமே வாராகி அம்மனோட அருள், வாராகி அம்மனோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அது மூலயமா மருத்துவ குணம் இருக்கிற மாதிரி பல மகத்துவத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பொருளாவும் இதை நம்ம மாத்திக்கலாம். இந்த தீபம் குறைந்தது ஒரு 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் உங்க வீட்டோட பூஜை அறையில எரிஞ்சாலே போதும். வாராகி அம்மனுக்கு உகந்த பஞ்சமி திதியில வாராகி அம்மனுக்கு உகந்த பிடித்த கற்பூரவள்ளி இலைகளை வைத்து புதன் பகவானுக்கு உரிய அந்த பச்சை நிற தீய வைத்து தீபம் போடும்போது உங்க வாழ்க்கையில ராஜயோக செல்வ செழிப்பு ஏற்படும். எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கும். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள், எதிர்மறை அலைகள் இது எல்லாமே விலகி நல்லது நடக்கும். போட்டி பொறாமை விலகும். கண் திருஷ்டி, பில்லி, சூனியம் இது எதையுமே உங்க பக்கத்திலே வராது. அதுதான் வாராகி அம்மனுக்கு தேய்பிரை பஞ்சமி அன்னைக்கு கற்பூரவள்ளி இலைகளை வைத்து ஏற்றக்கூடிய இந்த தீபத்துக்கான மகிமை. தீபம் எரிந்து முடிந்ததுக்கு பிறகு அந்த கற்பூரவள்ளி இலைகளை மட்டும் எடுத்து உங்க வீட்டோட நிலைவாசல்ல அந்த இலையில பூ கட்டுற மாதிரி ஒரு நூல்ல கட்டி நிலைவாசல் கட்டி தொங்க விட்டுருங்க. அதை நீங்க தண்ணியில விடணும், இல்ல செடி கொடியில போடணும் அப்படின்னு கட்டாயம் கிடையாது. நீங்க மூட்டையெல்லாம் தயார் செய்ய வேணாம். எத்தனை இலைகளை வைத்து நீங்க வாராகி அம்மனுக்கு அந்த தீபத்தை ஏத்திருக்கீங்களோ, தீபம் எரிஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு அந்த எல்லா கற்பூரவள்ளி இலைகளையும் துளசி மாலை கட்டுற மாதிரி கற்பூரவள்ளி இலைய மாலையை கட்டி உங்க வீட்டோட நிலைவாசல் கட்டி தொங்க விட்டுருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். தேய்பிரை பஞ்சமி நமக்கு ஜனவரி 7ஆம் தேதியும் இருக்கு, ஜனவரி 8ஆம் தேதி காலையில 11 வரைக்கும் இருக்கு. இந்த 2 நாட்கள்ல நீங்க எந்த நாள் வேணா பயன்படுத்திக்கலாம். அப்படி பண்ணும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் தேய்ந்து போகும். முடிஞ்சா வாராகி அம்மனுக்கு மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்து அதை முத்துக்களா உதிர்த்து அதுல கொஞ்சமா தேன் சேர்த்து நீங்க வாராகி அம்மனுக்கு படைக்கிறது மூலயமாவும் வாராகி அம்மனோட அருள் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.